Good morning, 5th standard students. Welcome back to the class. I hope you all are doing well. So, இப்போ நம்ம பார்க்குறது ஜென்ரல் நாலேஜில் தேர்டு பார்ட் பார்க்குறோம். ஸோ பார்ட் 3 பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம இதில் 4 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ். ஸோ சயின்ஸில் நிறையா டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன பிரான்ச், அது என்னென்ன அதுக்கு நேம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜியாலஜி. ஸோ ஜியாலஜின்னா என்னது? சயின்ஸ் ஆஃப் எர்த்ஸ் க்ரஸ்ட், இட்ஸ் ஸ்ட்ராட்டா. அதாவது நம்ம பூமிக்கு கீழே, ஸோ பூமியை டிக் பண்ணோம் அப்படின்னா, லேண்டை டிக் பண்ணோன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னது? அந்த மினரல்ஸ், மெட்டல்ஸ், அந்த எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாமே என்னது? அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் இந்த ஜியாலஜி அப்படின்றது. உள்ளே இருக்க அந்த ராக் மெட்டீரியல்ஸ், மினரல்ஸ், மெட்டல்ஸ், ஸ்டோன்ஸ், அது எல்லாத்தையும் பற்றியும் ஸ்டடி பண்ணுறது தான் இந்த ஜியாலஜி அப்படின்றது. அந்த ஸ்டடியை பண்ணுறவங்க பேர் என்னன்னு சொல்லுவாங்க? ஜியாலஜிஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஜியோ அப்படின்னாவே எர்த் அப்படின்னு மீனிங். இது ஒரு க்ரீக் வேர்ட். ஸோ ஜியோ அப்படின்னா என்னது? எர்த் அப்படின்னு மீனிங். ஸோ ஸ்டடி ஆஃப் எர்த். இதுக்கு பேரே எர்த் சயின்ஸ் அப்படின்வாங்க. மெயினாக என்ன பண்ணுவது இந்த ஸ்டடீஸில்? அந்த பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ராக்ஸ், அதில் வந்து இருக்கக்கூடிய மினரல்ஸ், மெட்டல்ஸ், அதை பற்றி தான் படிப்பாங்க. அதுலேருந்து எப்படி நம்ம அந்த மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படின்ற பற்றியும் படிப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த ஏர்த்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, கீழே பூமிக்கு கீழே வந்து அந்த டாப் சாயில், சப்சாயில், ராக்ஸ் அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ கீழே வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குன்றதும் இதில் படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டடி பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், டிவைசஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ வந்து ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் அந்த ராக்ஸோட ஏஜ் எவ்வளோ வருஷமாக அந்த ராக் அந்த இடத்துல இருக்குன்றதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் நிறையா டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷம் முன்னாடி கிளைமேட் சேஞ்ச் எப்படி இருந்துச்சு, அந்த கிளைமேட் வந்து இந்த பூமியை வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணிச்சுன்றதையும், அது மட்டும் இல்லாமல் அந்த பூமி கீழே இருக்க வாட்டர் ரிசோர்ஸ், அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர், அதை பற்றியும் படிப்பாங்க. நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது வெள்ளம் வருது இல்லையா, வெள்ளம் வருது, பூகம்பம் வருது, வால்கானிக் எரப்ஷன், எரிமலை வருது, ஸோ இதெல்லாம் எப்படி வருது, ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்ற ஸ்டடீஸும் இந்த ஸ்டடியில் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? செகண்ட் ஒன் என்னது? ஜுவாலஜி, நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ். ஸோ வந்து அனிமல்ஸை பற்றி படிக்கிறது தான் என்னது? இந்த ஜுவாலஜின்றது. இந்த ஜுவாலஜி வந்து பயாலஜியோட ஒரு பிரான்ச். பயாலஜி அப்படின்னு ஒரு சயின்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டடி ஆஃப் லிவிங் பீயிங்ஸ். அந்த லிவிங் பீயிங்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னது? அனிமல்ஸை பற்றி படிக்கிறது ஜுவாலஜி, பிளான்ஸை பற்றி படிக்கிறது பாட்டனி. ஸோ அதில் இந்த ஜுவாலஜி என்னது? அனிமல்ஸை பற்றி படிக்கிறது. இந்த அனிமல்ஸ்லேயே நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்துடுவோம். ஸோ நம்மளோட வந்து யங் ஒன்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஆர்கன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம அவுட்வர்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஸோ எப்படி அது வந்து இவல்யூஷன் ஆகுது, அடுத்தடுத்த ஸ்டேஜில் நம்ம வளர்ச்சி எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே ஸ்டடி பண்ணுறது. அந்த அனிமல்ஸை பற்றின எல்லா விஷயங்களும், ஒவ்வொரு அனிமலும் வந்து எப்படி வந்து எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குது, அது எது மாதிரியான இடத்துல லேண்டில் வாழுமா, இல்லை தண்ணியில் வாழுமா, இல்லை எது மாதிரியான ஷெல்டரில் அது வாழும் அப்படின்றது, இது எல்லா விஷயம், அந்த அனிமலை பற்றி ரிலேட்டான எல்லா இன்ஃபர்மேஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் இந்த ஜுவாலஜி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் ஒன், கெமிஸ்ட்ரி. ஸோ நேம்லேயே இருக்கு இல்லையா, கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிக்கல்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் இந்த கெமிஸ்ட்ரி. சயின்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்னால் வேறு இன்னும் இல்லை, அந்த கெமிக்கல்ஸ் தான். ஸோ கெமிக்கல்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் என்னென்னு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அந்த கெமிக்கல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது, அது எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது, அது வந்து வாட்டரில் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றது எல்லா விஷயம் வந்து அதில் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி லேபரட்டரியில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சால்ட்ஸ்ன்னு இருக்கும், மினரல் சால்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ டைட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே என்னது? அந்த கெமிஸ்ட்ரியில் அது மெயினாக வந்து ஒரு ரியாக்ஷன் தான். அது வந்து ஒரு பொருளோட இன்னொரு பொருள் வந்து அது மிக்ஸ் பண்ணும்போது அது எப்படி ரியாக்ட் ஆகுது, அது எப்படி மாறுது, என்ன சேஞ்ச் வருதுன்ற ஸ்டடி பண்ணுறது தான் இந்த கெமிஸ்ட்ரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், மீட்டியோராலஜி. ஸோ மீட்டியோராலஜினா என்னது? ஸ்டடி ஆஃப் வெதர். நம்ம சுற்றி இருக்க அந்த அட்மாஸ்பியரில் அதில் இருக்க அந்த ஹியூமிடிட்டி, அந்த ப்ரெஷர், அந்த டெம்பரேச்சர், இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறது தான் இந்த மீட்டியோராலஜி. ஸோ இந்த நியூஸில் வந்து நம்ம வானிலை அறிக்கை அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, வெதர் ஃபார்காஸ்டிங் பார்க்குறோம். அவங்களுக்கு எங்கே இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது? இந்த மீட்டியோராலஜி டிபார்ட்மெண்ட் பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வச்சுருக்க டிவைஸ், டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அடுத்து வந்து கிளைமேட் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு எப்படி இருக்க போகுது, இந்த வீக் ஃபுல்லாக எப்படி இருக்கும், ஸோ அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க இந்த நியூஸ் ரீடர்ஸ்ட்டை. அதை அவங்க அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு நியூஸ் மூலிமா, டெலிவிஷன்லையோ ரேடியோலையோ நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டார்ம் வரப்போகுது, ஒரு புயல் வரப்போகுதுன்னா கரெக்டாக சொல்கிறாங்க இல்லையா, கம்மிங் வீக் வந்து கண்டிப்பாக புயல் வரும், இது வந்து இந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படின்றாங்க. எப்படி சொல்கிறாங்க? ஸோ இந்த மீட்டியோலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க சில டிவைசஸ் வச்சுருப்பாங்க.
அதை வச்சு அவங்க ஃபைன் பண்ணிடுவாங்க. இது வந்து எங்கே வந்து அந்த புயல் காற்று வந்து எங்கே உருவாகுது, எங்கே போய் அது முடிய போகுது, ஸோ அதனால எங்கெங்கே எந்தெந்த இடத்துலாம் மழை பெய்யும், ஸோ அது எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டியே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சில கிளைமேட்டில் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது, எஸ்பெஷலி ரெய்னி கிளைமேட் இல்லையா. ஸோ நிறைய பீப்புள், ஃபார்மர்ஸ், இந்த எலக்ட்ரீஷியன்ஸ், ஸோ வெளியில் போய் ஒர்க் பண்ணுற எல்லா பீப்புளுமே, டிரைவர்ஸ், மிலிட்ரி பீப்புள், அப்புறம் எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ், இது நிறையா டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் வந்து பாதிக்கும் இல்லையா. அந்த ரெயின் வந்தாவே நம்ம வீட்டை விட்டு வெளியில் போய் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே அது பாதிக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு பாதிக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதிக்கும். ஏன்னா ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா வெளியில். ஸோ அவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காக முன்கூட்டியே அதை ஃபைன் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மீட்டியாலஜி டிபார்ட்மெண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 5th ஒன் ஆஸ்ட்ரோனமி. ஸோ ஆஸ்ட்ரோ அப்படின்னாவே ஸ்டார்ஸ். ஸோ ஸ்டார்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் என்னது, ஆஸ்ட்ரோனமி அப்படின்வாங்க. ஸ்டடி ஆஃப் ஹெவன்லி பாடிஸ். ஸோ அதில் என்னென்ன ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் அண்ட் காமெட்ஸ், இதை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் இந்த ஆஸ்ட்ரோனமி. ஸோ வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ், ஸ்கையில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சன், மூன், பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், இதை பற்றி ஸ்டடி பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னது, இந்த ஆஸ்ட்ரோனமி அப்படின்வாங்க. சயின்ஸ் இது. ஸோ பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் which deals with the study of stars. ஸோ அதுதான் ஆஸ்ட்ரோனமி. ஸோ இது இங்கே மட்டும்தான் பண்ண முடியுமா மிஸ் அப்படின்னா கிடையாது. ஏன்னா அது ஸ்பேஸை பற்றி, ஸ்கையை பற்றி படிக்கிறோம் இல்லையா. ஸோ இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம இங்கே பூமியிலேருந்து படிக்கலாம், இன்னொன்று என்ன, நம்ம ஸ்பேஸுக்கே போய் ராக்கெட்டில் வந்து ஆஸ்ட்ரோனாட்டாக ஸ்பேஸுக்கே போய் அங்கே உள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நம்ம தங்கி கூட ஸ்டடி பண்ணலாம். ஸோ 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதிலே தான் அந்த மூனில் ஸ்டடி பண்ணுறது, மார்ஸில் போய் ஸ்டடி பண்ணுறது, இது எல்லாமே இந்த ஆஸ்ட்ரோனமிக்கிலே வந்துடும். சரிங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓஷியனோகிராஃபி. ஸோ இது பேர்லேயே வருது, என்னது, ஓஷியன் அப்படின்னு வருது. ஸோ ஓஷியனா என்னது, கடல். ஸோ அந்த கடல் தான் என்னென்னு சொல்கிறாங்க, அதை பற்றி படிக்கிறது. கடலுக்கு உள்ளே இருக்க விஷயங்களை பற்றி படிக்கிறது தான் என்னது, இந்த ஓஷியனோகிராஃபி அப்படின்வாங்க. கீழே போட்டிருக்கு பாருங்கள், ஸ்டடி ஆஃப் ஓஷியன்ஸ் அண்ட் சீஸ். ஸோ கடலில் இருக்க எல்லா விஷயங்களை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் என்னது, இந்த ஓஷியனோகிராஃபி. ஸோ வந்து என்னது, அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள், ஸோ அங்கே வந்து அந்த கடலில் தண்ணி எப்படி இருக்குது, உள்ள ஆசிட்டிக் லெவல் எப்படி இருக்குது, உள்ளே இருக்க பிளான்ட்ஸ் என்னென்ன, உள்ளே இருக்க அந்த அனிமல்ஸ் என்னென்ன, ஸோ இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் என்னது, இந்த ஓஷியனோகிராஃபி. இது மட்டும் தான் படிப்பாங்களா அப்படின்னா இல்லை. ஓஷனுக்குள்ளே அந்த சுழல் அப்படின்னு வரும் இல்லையா, அந்த தண்ணியில் சுழல் அப்படின்னு வரும். ஸோ அந்த சுழல், அதில் வர அந்த அலை, அந்த வேவ்ஸ், ஸோ அடியில் இருக்க அந்த பூமி, தண்ணிக்கு அடியில் நிலம் இருக்கும் இல்லையா, லேண்ட் இருக்கும், சீ ஃப்ளோர் அப்படின்வாங்க. ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஸோ இது எல்லாமே அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓஷன் வந்து ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அந்த ஓஷனுக்கு கீழே இருக்க லேண்ட் எப்படி இருந்துச்சுன்ற ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பேலியோஷனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அதில் வர்ற அந்த வேவ்ஸ், டைட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்களாம். ஸோ இது எப்படி மாறுது, எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது, அந்த கடலில் இருக்கிறது பவளப்பாறை அப்படின்வாங்க. ஸோ கோரல் ரீஃப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் பவளப்பாறை அப்படின்வாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த ஓஷனில். ஸோ அதை பற்றியும் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. உள்ளே இருக்க அந்த உயிரினங்கள், அது ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, உள்ளே இருக்க பூமி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பற்றியும் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. அதுதான் இந்த ஓஷியனோகிராஃபி அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7th ஒன் மெட்டலர்ஜி. ஸோ மெட்டலர்ஜினா என்னது, பேர்லேயே வருது. மெட்டலர்ஜினா என்ன, ஸ்டடி ஆஃப் மெட்டல்ஸ். மெட்டல்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் என்னது, இந்த மெட்டலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெட்டல்ஸை வந்து எங்கெங்கே எந்தெந்த ஸ்டோனில் எந்தெந்த மாதிரி மெட்டல்ஸ் வரும், எந்தெந்த மெட்டல்ஸ் மிக்ஸ் ஆகி வரும், அதை எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, செப்பரேட் பண்ணுறது, அந்த மெட்டல் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும், ஆக்சிஜன்லேயும் வாட்டர்லேயும் எப்படி ரியாக்ட் ஆகும், அது கலர் சேஞ்ச் ஆகுமா, அது வந்து ஹீட் கண்டக்ட் பண்ணுமா, ஹீட் கண்டக்ட் பண்ணுமா, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுமா, இது எல்லாம் செக் பண்ணுறது தான் என்னது, அது என்னென்ன ஷேப்பில் நம்ம மாற்றலாம், எப்படி மெல்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லா விஷயங்களும் இந்த மெட்டலர்ஜியில் ஸ்டடி பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8th ஒன் ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஸோ ஹைட்ரோ அப்படின்னாவே என்னது, வாட்டர். ஸோ தெளிவாக தெரியுது இல்லையா, கீழே பாருங்கள், ஸ்டடி ஆஃப் ஈக்குவிலிபிரியம் அண்ட் ப்ரெஷர் இன் லிக்விட்ஸ். ஸோ நம்ம ஹைட்ரோனாவே தெரிஞ்சிடும், என்னது, அது வாட்டர், லிக்விட் அப்படி. ஸோ லிக்விடில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், லிக்விடில் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஸ்டடி பண்ணுறது தான் இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லிக்விடோட ப்ரெஷர் வந்து அதோட வெயிட்டில் பேஸ் பண்ணி இல்லை, அது எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே விழுவுதோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்க, ஒரு விஷயத்தோட பலம் எங்கே இருக்கும், அதோட வெயிட்டில் இருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா. அது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதோட ப்ரெஷரோட பலம் வந்து அந்த தண்ணியோட வெயிட்டில் இல்லையா, அது எவ்வளோ மேலேருந்து ஹைட்லேருந்து கீழே ஃபோர்ஸாக கீழே விழுவுதோ அதில் தான் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றாங்க.
ஸோ கீழே எவ்வளோ தான் வெயிட்டான தண்ணி வச்சு நம்ம மேலேருந்து ஃபோர்ஸாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா கீழே இருக்க தண்ணி வந்து அப்படியே பர்ஸ்ட் ஆகி அந்த கண்டெய்னர்லேருந்து வெளியில் வந்துருமா. ஸோ அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த அந்த மேலேருந்து விழுற அந்த வாட்டருக்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தின்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். இது வந்து இது மட்டும் இல்லாமல் ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வாட்டர் எப்படி மூவ் பண்ணுறதுன்றதும் இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸில் வரும். அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அதை மூவ் பண்ணுறது. ஸோ லிக்விட் வந்து ரெஸ்ட் ஸ்டேட்லையும் மோஷன் ஸ்டேட்லையும் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் மோஸ்ட்லி இன்ஜினியர்ஸ் இதை படிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த பைப்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இல்லையா, பெரிய பெரிய பில்டிங்கில் வந்து ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அந்த ஆயில் கேரி பண்ணுற பைப்பாக இருக்கட்டும், இல்லை வாட்டர் கேரி பண்ணுற பைப்பாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, இது எல்லாமே இன்ஜினியர்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க இதை மோஸ்ட்லி படிப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த கரிக்குலமில் அவங்க ஸ்டடீஸில் இதெல்லாம் வரும். சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் போட்ஸ் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா. ஸோ போட் வந்து எப்படி அது தண்ணியில் ஃப்ளோட் ஆகுது, ஸோ அது ஒரு ஆங்கிளில் ஒரு ஷேப்பில் கட்டினா தான் அது வந்து ஃப்ளோட் ஆகும். ஸோ அதுலேயும் வந்து இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 9th one ரேடியோலஜி. ஸோ ரேடியோலஜினா என்னது, ஸ்டடி ஆஃப் எக்ஸ்ரேஸ். ஸோ நம்ம ஹியூமன் பாடி வந்து எக்ஸ்ரே எடுக்கிறாங்க இல்லையா. நம்ம ஹாஸ்பிட்டல் போனோன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு போனில் எதுவும் பெயின் இருந்துச்சு அப்படின்னா உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்க, போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்ரே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு லைட் மாதிரி நம்ம மேலே விழுவும் இல்லையா. ஸோ அது வந்து அப்படியே நம்ம போனோட ஸ்ட்ரக்சர் அப்படியே எக்ஸ்ரே எடுத்து கொடுத்துரும். ஸோ இது மோஸ்ட்லி எங்கே பயன்படுது, ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த ஸ்கேன் எக்ஸ்ரே எடுக்கிறாங்களே அங்கே தான் இது ரொம்ப அதிகமாக பயன்படுது. ஸோ வந்து ரேடியம் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அது வந்து அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நிறையா அதில் வந்து ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் அப்படின்வாங்க. அதுலேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து நம்மளை ரொம்ப பாதிக்கும் அப்படின்வாங்க. ஸோ இந்த ரேடியம் அப்படின்ற அந்த மெட்டீரியல், ரேடியம் அண்ட் பொலோனியம் அப்படின்னு சொல்லி, இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மேரி கியூரி அப்படின்றவங்க. ஸோ அவங்க தான் இதை ஃபைன் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு உமன், இதுக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கின ஃபஸ்ட்டு உமன் அவங்க தான் வேர்ல்ட்லேயே. ஃபஸ்ட்டு அவங்க தான் நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு வந்து மொத்தம் 5 நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களாம் இதில் ரிசர்ச் பண்ணனால. இது மட்டும் தான் ஃபைன் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை, யுரேனியம் அண்ட் தோரியம்ன்ற இன்னும் 2 ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து அவங்க லைஃபே போனது காரணமே இதான். இவங்க ரிசர்ச் பண்ணி என்னாச்சு, அந்த பொருளில் ரேடியம் பொலோனியம் அந்த பொருள்லேருந்து அந்த ரேஸ் எல்லாம் இவங்களை தாக்கி தான் அவங்களுக்கு கொஞ்சம் டிசீஸ் வந்து அவங்க இறந்தாங்க. ஸோ வந்து இதனாலே அவங்க லைஃப்பை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க, இதுக்காகவே அர்ப்பணிச்சிட்டாங்க இதை வந்து கண்டுபிடிக்கணுன்றக்காக. ஸோ வந்து அந்தளவுக்கு அவங்க சாதனை படிச்சிருக்காங்க. சரிங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10th one பயாலஜி. ஸோ பயாலஜினா என்னது, சயின்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ். ஸோ லிவிங் திங்ஸை பற்றி படிக்கிறது தான் என்னது இந்த பயாலஜி அப்படின்றது. இதெல்லாம் நம்ம 2 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா. என்னது, பிளான்ட்ஸை பற்றி படித்தா பாட்டனி, அனிமல்ஸை பற்றி படித்தா ஜுவாலஜி இல்லையா. ஸோ லிவிங் திங்ஸ் எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான். லிவிங் திங்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல எது மாதிரி லிவிங் திங்ஸ் இருக்கும், வாட்டரில் ஃபிஷ் இருக்கும், லேண்டில் வந்து அனிமல்ஸ் இருக்கும். ஸோ அதில் 3 கேட்டகரி படிக்கிறோம் இல்லையா, ஹெர்பி ஓரஸ், ஓம்னி ஓரஸ், கார்னி ஓரஸ்ன்னு சொல்லி. ஸோ அது என்னென்ன சாப்பிடும், அது எந்த இடத்துல இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது என்ன ஃபேமிலியை சேர்ந்தது, அது வளர்ச்சி எப்படி இருக்கும், அது உள்ள ஆர்கன் வந்து எப்படி ஒர்க் ஆகும், அது வந்து எப்படி யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் என்னது இந்த பயாலஜி அப்படின்றது. பயோ அப்படின்னாவே லைஃப். ஸோ லைஃப்பை பற்றி படிக்கிறது தான் என்னது இந்த பயாலஜி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 11th one பாட்டனி. பாட்டனினா என்னது, ஸ்டடி ஆஃப் பிளான்ட் லைஃப். ஸோ பிளான்ட்ஸை பற்றி படிக்கிறது தான் என்னது பாட்டனி. பிளான்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பிளான்ட்டும் எப்படி வேறுபடுது, அது எப்படி வளருது, அதுக்கு என்னென்ன டிசீஸ் வரும், ஒவ்வொரு பிளான்ட்ஸும் எந்தெந்த சாயிலில் வளரும், ஈவன் அக்ரிகல்ச்சர் கூட இதுக்குள்ளே வரும். எப்படி வந்து பிளான்ட்ஸை கல்டிவேட் பண்ணுறது, அதுக்கு என்ன நியூட்ரியன்ஸ் தேவைப்படும், ஸோ அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும், அதோட ரூட் எப்படி வளரும், அதோட மேலே அந்த பிரான்ச்சஸ் எப்படி வளரும், அதுக்கு வந்து ஃப்ளார்ஸ் வருமா வராதா, ஃப்ரூட்ஸ் வருமா வராதா, அது சீட் போட்டு வளருமா இல்லை ஸ்டெம்பை வந்து நம்ம அதை வச்சு வளர்க்கணுமான்ற எல்லா விஷயங்களும், அந்த பிளான்ட்ஸ் பற்றி ரிலேட்டான ஒவ்வொரு விஷயம் நம்ம ஸ்டடி பண்ணலாம் இந்த பாட்டனியில். சரிங்களா. ஸோ இதுதான் அந்த பாட்டனின்றது. ஸோ பிளான்ட் பற்றின எல்லா விஷயங்களும் ஸ்டடி பண்ணலாம். இந்த பாட்டனிக்காக தான் நிறைய காலேஜஸில் இப்போ நிறைய மரம்லாம் வளர்க்குறாங்களே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மரம் வளர்க்குறாங்க. பொட்டானிக்கல் கார்டனே நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க, காடு மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே படிக்கிற இந்த பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் போய் அவங்க கஷ்டப்பட வேணாம், உள்ள யூனிவர்சிட்டிஸ்குள்ளே அந்த மரங்களை வச்சு அவங்க ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. காலேஜ் யூனிவர்சிட்டியில் வந்து உள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மரம் வளர்க்குற அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 12th one அக்ரிகல்ச்சர். சயின்ஸ் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் த சாயில். ஸோ எப்படி வந்து விவசாயம் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர்னாவே என்னது விவசாயம் பண்ணுறது இல்லையா. ஸோ வந்து அது ஒரு சயின்ஸ். நம்ம வந்து கல்டிவேஷன் பண்ணுறோன்னாவே அது என்னது, அது ஒரு விதமான சயின்ஸ். ஸோ இதில் என்னென்ன வரும், நம்ம அந்த சீட்ஸ் போடுறது, நம்ம வந்து அந்த சீட்ஸ் போடுவோம், அப்புறம் அதுக்கு வாட்டர் தண்ணி பாய்ச்சுவோம், அதை திருப்பி அறுவடை பண்ணுவோம், ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே என்னது இந்த அக்ரிகல்ச்சரில் வரும். இது ஒரு சயின்ஸ் தான்.
இதை மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் அப்படின்றாங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம படிக்க முடியாது இல்லையா, இது என்ன பண்ணணும், படித்தாலுமே அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம செயல்பாடில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும் இல்லையா. இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு இப்படி தான் நம்ம ஃபார்மிங் பண்ணுன்றது வேறு, பட் நம்ம வயலில் இறங்கி வேலை பார்த்தோன்னா அப்போ தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இது வந்து இந்த சயின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும், அதை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணால் தான் நம்மளுக்கு அது எப்படி பண்ணுறதுன்றது தெரியும். பல ஆயிரம் வருஷங்கள் முன்னாடி இருந்து அக்ரிகல்ச்சர் நடக்குது அப்படின்றாங்க, ரொம்ப வருஷம் முன்னாடிலேருந்தே அக்ரிகல்ச்சர் நடக்குது. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணலன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்காது இல்லையா. ஸோ நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்கு ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபுட்டு எப்படி வரும், அக்ரிகல்ச்சர் பண்ணால் மட்டும்தான் வரும் இல்லையா. ஸோ இதில் இப்போ ரொம்ப நிறையா பண்ணுறது என்னது, இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர். அதாவது வந்து ஷாப்ஸில் வந்து விற்பனை பண்ணுறதுக்காக நிறையா வந்து மருந்தெல்லாம் போட்டு, பூச்சிக்கொல்லி மருந்து, நிறையா ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறையா பண்ணுறாங்க. அப்போ தான் நிறையா கிடைக்கும், அதை வந்து கடையில் வந்து நம்ம வந்து சேல் பண்ணலான்றக்காக பண்ணுறாங்க. இப்போ பண்ணுறது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் அக்ரிகல்ச்சர் அப்படின்வாங்க. பட் ஒரு காலத்தில் பண்ணது வந்து நம்ம தேவைக்காக, நம்ம வீட்டு தேவைக்காக தான் ஒரு காலத்தில் பண்ணாங்க. பட் இப்போ வந்து அது ஒரு பெரிய பிஸ்னஸாகவே மாறிடுச்சு இல்லையா. ஸோ வந்து இந்த ஏகர், அந்த அக்ரிகல்ச்சரில் வர அந்த ஏகர்னா என்னென்னா ஃபீல்டு, அதாவது நிலம் அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து கல்ச்சர், அதில் வந்து நம்ம வளர்க்குறது, ஒரு விஷயத்தை க்ரோ பண்ணுறது தான் இந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்றாங்க. இதில் நிறையா இருக்குது, பேஸ்டரலிசம், ஷிஃப்டிங் கல்டிவேஷன், சப்ஸ்டிடன்ஸ் ஃபார்மிங், இன்டென்சிவ் ஃபார்மிங் நிறையா இருக்குது. ஸோ சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டு தேவைக்காக, நம்ம அன்றாட தேவைக்காக பண்ணுறது சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஷிஃப்டிங்னா ஒரு இடத்துல பண்ணிவிட்டு அந்த நிலத்தில் வந்து நியூட்ரியன்ஸ் குறைஞ்சிருச்சோம்னா அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துல போகிறது. ஸோ அது மாதிரி இருக்கும். பேஸ்டரலிசம்னா அந்த ஆடு மேய்ப்பாங்க இல்லையா, ஆடு மாடெல்லாம் மேய்ப்பாங்க. ஸோ அதை தான் மெயினாக பண்ணுவாங்க, லிவ் ஸ்டாக் வந்து மெயினாக பார்த்துப்பாங்க. ஸோ அது மாதிரி உள்ள அக்ரிகல்ச்சர் ஒன்று தனியாக இருக்குது. இன்டென்சிவ் ஃபார்மிங்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்காக பண்ணுறது, ரொம்ப பயங்கரமாக அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு நிறையா பண்ணுவாங்க. ஸோ அதான் இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்வாங்க. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஓகே, நம்ம அந்த செக்ஷன்ஸ், அந்த வந்து சயின்ஸ் பார்த்துட்டோம். சயின்ஸில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ்ன்ற டாபிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், கண்ட்ரீஸ் அண்ட் தேர் கேபிட்டல்ஸ். ஸோ என்னென்ன கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்கான கேபிட்டல் பேர் என்னன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி என்னென்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ரஷ்யா. ரஷ்யாவோட கேபிட்டல் என்னது, மாஸ்கோ. ஸோ ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ. ரஷ்யான்றது ஒரு பெரிய கண்ட்ரி இல்லையா, நம்ம ஏஷியாவில் இருக்கக்கூடிய மேலே நார்த் சைடில் இருக்க ஒரு கோல்டு கண்ட்ரி, ரொம்ப கோல்டான பிளேஸ் அது, ரொம்ப பெரிய கண்ட்ரி அது. அதோட கேபிட்டல் தான் இந்த மாஸ்கோ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஜப்பான். ஸோ நம்ம வேர்ல்ட்லேயே இப்போ ரொம்ப அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு வர நாடு அது இந்த ஜப்பான் தான். டெக்னாலஜியில் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக வளர்ந்துட்டு வராங்க. ஸோ அங்கே ஒரு ரொம்ப முக்கியமான இடம் தான் இந்த டோக்கியோ, ரொம்ப வந்து லார்ஜஸ்ட் சிட்டி அஸ் வெல் அஸ் ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக உள்ள சிட்டி. ஏன்னா அங்கே மெயின் ஏரியாவே இந்த டோக்கியோ தான், அங்கே கேபிட்டல் தான். ஸோ அதனால் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த டோக்கியோ சிட்டி தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், தேர்ட் ஒன் யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அதோட கேபிட்டல் என்னது, வாஷிங்டன் டிசி அப்படின்வாங்க. ஸோ இந்த வாஷிங்டன்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார் அமெரிக்காவுக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பிரசிடென்ட், அவரோட பேர் தான் இந்த கேபிட்டலுக்கு வச்சுருக்காங்க சரிங்களா. அவர் பேர் ஜார்ஜ் வாஷிங்டன், அந்த பேர் அப்படியே வாஷிங்டன்ற பேரை வந்து இந்த கேபிட்டலுக்கு வச்சுட்டாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸோட கேபிட்டல் என்னது, பாரிஸ். ஸோ இந்த பாரிஸ்னாவே நம்ம எல்லார் மைண்ட்லேயும் ஒன்று வரும், என்னது, ஈஃபில் டவர். ஸோ உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப டாலஸ்டான டார் இந்த ஈஃபில் டவர், ரொம்ப ஃபேமஸானது இல்லையா. ஸோ நம்ம டிவியில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஷூட்டிங்க்கு, இந்த சாங் ஷூட்டிங், மூவி ஷூட்டிங்லாம் இந்த ஈஃபில் டவரில் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ஃபேமஸான ஒன்று, பாரிஸ் அப்படின்னாவே நம்ம மைண்டில் அது வந்துடும் இல்லையா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியா கேபிட்டல் வந்து ஜக்கர்ட்டா. அங்கே உள்ள ஒரு பெரிய லார்ஜஸ்ட் சிட்டி, ரொம்ப பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியான அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டி இந்த ஜக்கர்ட்டா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், மியான்மார். ஸோ மியான்மாரில் வந்து இது யாங்கோன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல ரேங்கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது பேர் வந்து யாங்கோன், லோக்கல் நேம் வந்து யாங்கோன். ஸோ அந்த மியான்மாரோட கேபிட்டல் பேர் என்ன, யாங்கோன். அங்கே உள்ள பெரிய சிட்டி இது, ரொம்ப ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக உள்ள டென்ஸான சிட்டி இந்த இடம் அங்கே மியான்மாரில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கேபிட்டல் என்னது, கொலம்போ. அந்த இடம் பார்த்தாவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, பார்க்குறதுக்கே ஒரு எப்படி சொல்கிறது, அந்த லண்டன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அது எங்கே இருக்குது, இங்கே நம்ம பக்கத்தில், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஷிப்பில் பயணம் பண்ணாவே இந்த ஸ்ரீலங்கா வந்துடும். அந்த ஸ்ரீலங்கா சின்ன கண்ட்ரி, அது பார்க்கவே நம்ம தமிழ்நாடோட குட்டியாக இருக்கும் சைஸில். அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் தான் இந்த கொலம்போ. பட் பார்க்க வந்து அவ்வளோ நீட்டாக ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், 8 கனடா. அதோட கேபிட்டல் என்னது, ஒட்டாவா.
ஸோ வந்து கனடா இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு இல்லையா, எல்லா ஃபீல்ட்லேயும் ரொம்ப ஃபேமஸான இடம் இந்த கனடா. அது ரொம்ப முக்கியமாக வந்து ரொம்ப கைண்டான பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டோட பீப்புள் வந்து ரொம்ப கைண்ட் ஹெல்பிங் பீப்புள். எங்கேருந்து வந்து அந்த அடைக்கலம் தேடி போகணும் அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அடைக்கலம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரியான பீப்புள். நிறையா அகதிகள் அப்படின்வாங்க இல்லையா, வேறு கண்ட்ரிலேருந்து அவங்கள வந்து இந்த போர்லலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. அது மாதிரியான பீப்புளுக்கு தான் இவங்க தான் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி பீப்புள் இவங்க. ஸோ கனடாவோட கேபிட்டல் என்னது, ஒட்டாவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 9th ஒன் யூகே அப்படின்னா யுனைடெட் கிங்டம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் என்ன, இங்கிலாந்து அப்படின்வாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ஆட்சி பண்ணாங்க இல்லையா பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ அவங்க எந்த கண்ட்ரி, இந்த இங்கிலாந்து பீப்புள் தான் இங்கே வந்து ஆட்சி பண்ணாங்க. ஸோ அதோட கேபிட்டல் என்னது, லண்டன். ஸோ நம்ம ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப நிறையா கேள்விப்படுற இடம் தான் அந்த லண்டன் இல்லையா. மோஸ்ட்லி வந்து அந்த இங்கிலாந்து சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே எதை ஃபேமஸாக சொல்லுவாங்க, லண்டன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அங்கே ஒரு ஃபேமஸான சிட்டி, இந்த உலகத்திலே அதிகமாக ஃபேமஸான சிட்டியில் ஒன்றுனா இந்த லண்டன் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10th ஒன் இட்டாலி. ஸோ இட்டாலியில் இருக்கக்கூட ரோம் வந்து அந்த பழைய காலத்து ஆர்கிடெக்சர், ரொம்ப பழைய ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ண அந்த ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப ஃபேமஸ். as well as ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரோமில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்களாம். அங்கே வந்து மெயின் ஃபேமஸே வந்து இந்த பில்டிங் கட்டுறது, இந்த ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு ஸ்பெஷலாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 11 இந்தியா, நம்ம கண்ட்ரி இல்லையா. நம்ம கண்ட்ரியோட கேபிட்டல் என்னது, டெல்லி. இப்போ நியூ டெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெல்லி தான் நம்ம இந்தியாவோட கேபிட்டல். அது எதுக்கு ஸ்பெஷல், நிறையா அங்கே மான்யூமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ நிறையா அங்கே போனோன்னா நம்ம நிறையா மான்யூமெண்ட்ஸ், மெயினாக இந்தியா கேட் பார்க்கலாம். ஸோ இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ஆகுது, இப்போ டெல்லியில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமானனால பொல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அதனால் அவங்களோட சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொல்யூஷனை குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு இல்லையா. பட் வந்து கண்டிப்பாக நம்ம டெல்லி போனோம் அப்படின்னா நிறையா வந்து என்ன சொல்லுவாங்க, ஷாப்பிங் நிறையா பண்ணலாம், சீப்பாக நிறையா பொருட்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா மான்யூமெண்ட்ஸ் பார்க்கலாம், நம்ம இந்தியன் மான்யூமெண்ட்ஸ் நிறையா பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 12th ஒன் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானில் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே நேச்சர் நிறைஞ்சிருக்கும். அது பார்க்கும் போதே நம்ப முடியாது நம்மளால். பாகிஸ்தானோட கேபிட்டல் அது அப்படின்னு இஸ்லாமாபாத். நீங்கள் வந்து பார்த்திங்கனாவே ரொம்ப அப்படியே ஃபுல்லாக க்ரீனரியாக அப்படி பார்க்கவே நீட்டாக அழகாக ஒரு ஃபாரஸ்ட் லுக் மாதிரி கிடைக்கும், அப்படி நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 13th ஒன் நேபாள். ஸோ நேபாளோட கேபிட்டல் என்னது, காட்மாண்டு. நேபாள் வந்து நம்ம நெய்பரிங் கண்ட்ரி இல்லையா. நம்ம இந்தியாவுக்கு நார்த் சைடில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரி, அது நம்மளோட நெய்பர். ஸோ ஹிமாலயாஸ் பகுதியில் நம்ம இந்தியாவோட ஒட்டி மேலே நார்த் சைடில் இருக்கும். சைனாக்கும் இந்தியாவுக்கும் பிட்வீனில் இருக்கும் இந்த நேபாள். அந்த நேபாளோட கேபிட்டல் என்னது, காட்மாண்டு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 14th ஒன் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் என்னது, காபுல். ஸோ ஆப்கானிஸ்தான்லேயே ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற இடம் வந்து இந்த காபுல் தான். அங்கே வந்து வீடெல்லாம் ரொம்ப நெருக்கி கட்டியிருப்பாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகவே முடியாது. மேலேருந்து நம்ம பார்த்தோன்னாவே ரொம்ப அந்த வீடெல்லாம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். இடமே இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக அங்கே போய் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது 15 போர்ச்சுகல். போர்ச்சுகல்னால் என்னது, அதோட கேபிட்டல் என்னது, லிஸ்பான். போர்ச்சுகலோட கேபிட்டல் லிஸ்பான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்பெயினோட கேபிட்டல் வந்து மேட்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெயினில் வந்து என்ன மொழி பேசுவாங்க, ஸ்பானிஷ் மொழி பேசுவாங்க இல்லையா. ஸோ இந்த மொழி இங்கே மட்டும்தான் பேசுவாங்களான்னா இல்லை, இந்த மக்கள் நிறைய பேர் வந்து மெக்சிகோ அப்படின்ற கண்ட்ரியில் நிறைய பேர் மூவ் ஆகிட்டாங்க. அங்கேயும் வந்து இந்த ஸ்பானிஷ் மொழி தான் அதிகமாக பேசப்படுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஈரானோட கேபிட்டல் என்னது, தெஹரான் அப்படின்வாங்க. ஸோ இந்த கேபிட்டல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெவலப்டாக இருக்கும். அந்த சிட்டியை பார்க்கவே ரொம்ப ஹைடெக்காக இருக்கும் பார்க்கவே. அந்த பிரிட்ஜ், அந்த ரோட்ஸ், அந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கனாவே ரொம்ப பார்க்கவே ஹைடெக்காக இருக்கும் இந்த கேபிட்டல் ஏரியாவில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஈராக்கோட கேபிட்டல் என்னது, பாக்தாத். ஸோ அங்கே உள்ள ஒரு பெரிய சிட்டி, நிறைய பாப்புலேஷன் இருக்க சிட்டி வந்து இந்த பாக்தாத், ஈராக்கில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். கிரீஸோட கேபிட்டல் என்னது, ஏத்தன்ஸ். ஸோ எப்போவுமே க்ரீக் அப்படின்னா என்ன வரும், நிறையா வந்து என்ன சொல்கிறது, ஆர்ட்ஸ் ஃபீல்டில். ஸோ லிட்ரேச்சர், போயட்ரி, இல்லை வந்து எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே என்னது, அதை வந்து ஆரம்பம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீக் தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, சயின்ஸோட சப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த சயின்ஸில் வரக்கூடிய எல்லா நேமும் எந்த மொழியிலேருந்து வந்திருக்கு, கிரேக்க மொழியில தான் வந்திருக்கு இல்லையா. ஸோ வந்து அந்த காலத்திலே வந்து லிட்ரேச்சருக்கு பயங்கர ஃபேமஸானது என்னது, லிட்ரேச்சர், ஃபிலாசபிலாம் ரொம்ப அதிகமாக ஃபேமஸானது இந்த கிரீஸ் தான். ஸோ அந்த கிரீஸில் இருக்கக்கூடிய கேபிட்டல் பேர் என்னது, ஏத்தன்ஸ் அப்படின்வாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 20 ஸ்வீடன் கேபிட்டல் என்னது, ஸ்டாக்ஹோம். ஸோ உங்கள் மெயினாக வந்து ஸ்டாக்ஹோமில் வந்து ஒரு என்விரான்மெண்டல் ட்ரீட்டி ஒன்று ரொம்ப எழுதுனாங்க. ஸோ அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரீட்டி அது. ஸோ அது எங்கே அது ட்ரீட்டி சைன் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஹோமில் தான் அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
அடுத்தது 21 ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் என்னது? கேன்பெரா. ஸோ ஆஸ்திரேலியா அது என்னது? ஒரு தீவு நாடு தான் இல்லையா? அது ஒரு காண்டினென்ட் as well as கண்ட்ரி. அது வந்து பார்க்க ஸ்மாலாக தான் இருக்கும். நம்ம இந்தியாவோட சவுத் பகுதியோட ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். சவுத் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது அதோட பாதி தான் வரும். அது சின்ன காண்டினென்ட் அது as well as கண்ட்ரி. ரொம்ப வந்து அங்கே நேச்சர் நிறைந்த இடம்னு சொல்லுவாங்க. அந்த லேண்டில் வந்து நேச்சர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக, ஃபாரஸ்ட்டாக, வாட்டர் ஃபால்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ் அப்படி ஃபுல்லாக நேச்சரால் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி தான் அந்த ஆஸ்திரேலியா. அந்த ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் என்னது? கேன்பெரா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஹங்கேரி. ஹங்கேரியோட கேபிட்டல் என்னது? பூதாபெஸ்ட் அப்படின்றது தான் ஹங்கேரியோட கேபிட்டல். அங்கே உள்ள ரொம்ப ஒரு பெரிய ஹைடெக்கான சிட்டி இந்த பூதாபெஸ்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் 23 சைனா. சைனாவோட கேபிட்டல் என்னது? பெய்ஜிங். ஸோ இந்த சிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைடெக்காக இருக்கும். அதை பார்க்கும்போது டிவியில் வர்ற மாதிரி அந்த கம்ப்யூட்டரைஸ் வர மாதிரி 3D அந்த இமேஜ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாம் டால் பில்டிங்ஸாக இருக்கும், எல்லாம் கிளாஸால் கட்டப்பட்டிருக்கும். அங்கே வந்து ரொம்ப டெக்னாலஜி, பயங்கர ஹை டெக்னாலஜியாக இருக்கும். பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதும் இந்த பெய்ஜிங்கில் தான். சைனாவோட அதிகமான பாப்புலேஷன் வந்து இந்த பெய்ஜிங்கில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் இந்த சைனாவோட அந்த டாபிக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அந்த கண்ட்ரி அண்ட் கேபிட்டல் வந்து அந்த டாபிக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போதுனது அடுத்த டாபிக் 26th நேஷ்னல் கேம்ஸ் மெடல்ஸ். ஸோ 26th நேஷ்னல் கேம்ஸ் வந்து அந்த கேம்ஸோட மெடல்ஸ் யார் யார் வின் பண்ணுன்ற அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம், அந்த கான்செப்டை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? விச் ஸ்டேட் காட் மோர் மெடல்ஸ்? எந்த ஸ்டேட் இந்த 26th நேஷ்னல் கேமில் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு ரொம்ப அதிகமாக மெடல்ஸ் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மகாராஷ்டிரா ஸ்டேட் தான் அதிகமாக மெடல் வின் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ஒன், ஹூ வாஸ் த சூப்பர் ஸ்டார், ஹவு ஓல்ட் இஸ் ஷீ? அந்த நேஷ்னல் கேமில் வந்து யார் ரொம்ப ரொம்ப பிரபலமாக நல்லா விளையாண்டது ரொம்ப பிரபலமானது யார்? அதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறையா வின் பண்ணது யார், அவங்க எவ்வளோ ஏஜ் அப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிடி உஷா அவர்கள், அவங்க வந்து என்னது குவீன் ஆஃப் ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அவங்க தான் நிறையா வின் பண்ணியிருக்காங்க, நிறையா மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏஜ் அப்போ எவ்வளோவா? 21 இயர்ஸ் ஆனா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் ஒன், ஹவு மெனி கோல்டு மெடல்ஸ் டிட் ரேசா ஷிரூசி கெட்? ஸோ வந்து இந்த ரேஷா சிரூசின்றவங்க எவ்வளோ கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் எவ்வளோ கோல்டு மெடலாம்? 6 கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், ஹூ வாஸ் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் உமன் இன் 26th நேஷ்னல் கேம்ஸ்? இந்த 26th நேஷ்னல் கேம்ஸில் யார் வந்து ஒரு சிறந்த அந்த பெண்மணி, அந்த கேம்ஸில் வின் பண்ணது யார், நிறையா நல்லா ப்ளே பண்ணி வின் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு உமன். ஸோ அவங்க பேர் என்னது? ஜாஸ்மின் அரேத்னா தான் அவங்க நேம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன், ஹூ காட் கோல்ட் மெடல் இன் வெயிட் லிஃப்டிங்? ஸோ வெயிட் லிஃப்டிங், அந்த வெயிட்டை வந்து தூக்குவாங்களே, நிறையா வெயிட் வச்சு அதை லிஃப்ட் பண்ணுவாங்க, அதை தூக்குவாங்க. அந்த போட்டியில் வந்து யார் வின் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பேர் என்னது? ஜி முத்துசுவாமி. இவர் தான் அதில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன், வாட் வாஸ் சஞ்சீவ் சிங் பெஸ்ட் அட்? ஸோ சஞ்சீவ் சிங்ன்றவர் எதில் வந்து அவர் மெடல் வின் பண்ணார் அப்படின்னா ஆர்ச்சரி. ஆர்ச்சரினா என்னது? அந்த வில்லு அம்பு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய போர்டில் ரவுண்டாக வரைஞ்சிருப்பாங்க. அதில் சென்டரில் ஒரு புள்ளி இருக்கும். ஸோ அதில் யார் அதிகமாக அந்த அம்பு அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். நிறையா வந்து ஃபாஸ்ட்டாக அடிக்கணும், அஸ் வெல் அஸ் நிறையா அடிக்கணும். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் குறிப்பாத்து அவங்க அதை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் வின்னர். ஸோ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது? ஐசைட். நம்ம ஐசைட் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஆர்ச்சரியில் வின் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செவன்த் ஒன், ஹூ காட் கோல்டு மெடல் இன் போல் வால்ட்? விஜய் பால் சிங். விஜய் பால் சிங் அப்படின்றவர் தான் இந்த போல் வால்ட்டில் வின் பண்ணியிருக்காரு. போல் வால்ட் அப்படின்னா என்னென்னா ஹை ஜம்ப் மாதிரி. 2 கம்பியை வந்து 2 போலை ரொம்ப ஹைட்டாக வச்சுருப்பாங்க, அது மேலே ஒரு கம்பியை வச்சு மேலே கவர் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம கையில் ஒரு பெரிய கம்பி எடுத்துகிட்டு போய் ரன் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது மேலேருந்து ஜம்ப் பண்ணணும். அந்த மேலே இருக்க அந்த ராடை டச் பண்ணால் நம்ம அவுட்டு, நம்ம அதை கிராஸ் பண்ண தாண்டினாலுமே நம்ம அவுட்டு. ஸோ அந்த கம்பி அந்த மேலே இருக்க ராடை டச் பண்ணாமல் நம்ம அதை தாண்டி ஆப்போசிட் சைடில் போய் விழுவணும். ஸோ கையில் நம்ம போல் வச்சுருக்கணும், அதுக்கு பேர் தான் போல் வால்ட் அப்படின்வாங்க. ஸோ இது ஒரு ஃபீல்ட் அண்ட் ட்ராக் ஈவெண்ட்டில் வரக்கூடிய ஒன்று இது. ஸோ அதில் யார் வின் பண்ணாங்களாம் கோல்டு மெடல்? விஜய் பால் சிங்ன்றவர் தான் அதில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 8th ஒன், ஹூ ஒன் த கோல்டு மெடல் ஃபார் தமிழ்நாடு? ஸோ நம்ம தமிழ்நாடு சார்பாக யார் கோல்டு மெடல் வின் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பேர் என்ன? சார்ல்ஸ் பொரோமியோ. அவங்க பேர் சார்ல்ஸ் பொரோமியோ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 9th ஒன், வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் விஜயமாலா பனோத்? ஸோ விஜயமாலா பனோத்ன்றவங்க அங்கே மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க எதில் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எதில்? டிஸ்கஸ் அண்ட் ஷார்ட் புட். ஸோ இது ரெண்டுமே என்னென்னா த்ரோயிங், ரெண்டுமே தூக்கி எறியணும்.
ஸோ ஷார்ட் புட்ன்றது ஒரு கல் குண்டு மாதிரி இருக்கும், நல்லா வெயிட்டாக அயனில் இரும்பில் செய்யப்பட்டிருக்கும், ஒரு ரவுண்டாக இருக்கும் பால் மாதிரி, இரும்பில் செஞ்ச பால் வெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்கஸ்ன்றது பார்க்க பிளேட் மாதிரி இருக்கும், டிஸ்க் த்ரோ அப்படின்வாங்க, பிளேட் மாதிரி ஷேப்பில் இருக்கும், அதுவும் வந்து இரும்பில் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா அவங்க ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க எப்படி த்ரோ பண்ண சொல்கிறாங்களோ அந்த ஆங்கிளில் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி த்ரோ பண்ணணும். அந்த ரூல்ஸை கொஞ்சம் மீறிட்டாலும் ஃபவுல் தான். அவங்க சொல்லும்போது தான் கரெக்டாக கால் வைக்கணும், அந்த கால் வந்து சர்க்கிளுக்கு வெளியில் போகக்கூடாது, அவங்க அந்த டைம் கரெக்டாக சொல்லும்போது அதில் தான் அவங்க த்ரோ பண்ணணும். ஸோ அது மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணி த்ரோ பண்ணால் தான் அவங்க வந்து சேங்ஷன் ஆகும், செலக்ட் ஆக முடியும். அதை வந்து த்ரோ பண்ணி தூரமாக வேற போகணும், அவங்க அந்த ஃபவுல் ஆகாமல் அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி அதை வந்து த்ரோ பண்ணி அது ரொம்ப தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் யார் நிறையா தூக்கி போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இவங்க வந்து இந்த டிஸ்கஸ் ஷார்ட் புட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ 10th one, when was the 26th நேஷ்னல் கேம்ஸ் ஹெல்ட்? ஸோ இந்த 26th நேஷ்னல் கேம்ஸ் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நவம்பர் 1985 நடந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 26th நேஷ்னல் கேம் டாப்பிக்கு ஓவர் ஆயிடுச்சு. அடுத்த டாபிக் என்னது? ஒலிம்பிக் கேம்ஸ். ஸோ நேஷ்னல் கேம்ஸ் வந்து நம்ம இந்தியா லெவல் இல்லையா, ஒலிம்பிக் கேம்ஸ்னால் என்னது? அது வந்து வேர்ல்டு லெவல். ஸோ இந்த வேர்ல்டு லெவல் கேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்ப்போமா? த ஒலிம்பிக் கேம்ஸ் வேர் ஹெல்ட் இன் கிரீஸ் 2500 years ago. The competitions took place on the plains of Olympus in Greece. Hence the games acquired the well-known name Olympic Games. The games were held in honor of Zeus, the chief god of ancient Greece. ஸோ இது ஃபஸ்ட்டு எங்கே நடந்திருக்கான்? க்ரீஸ் நாட்டில் நடந்திருக்கு. எத்தனை வருஷம் முன்னாடி? 2500 இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்கான். ஸோ அப்போ வந்து அங்கே அந்த ஒலம்பஸ் அப்படின்ற அந்த மவுண்டைன் கீழே தான் இது நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ வந்து அதனால தான் அந்த மவுண்டைன் பேரே ஒலிம்பிக் கேம்ஸ்னு வச்சுட்டாங்க, அந்த பேரே தூக்கி இந்த கேம்ஸ்க்கு வச்சுட்டாங்க. ஸோ இது எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா, ஜியூஸ் அப்படின்ற ஒரு க்ரீக் காட் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹானர் பண்ணுறதுக்காக, மரியாதை கொடுக்குற விதமாக இந்த கேம்ஸை கண்டக்ட் பண்ணாங்க. In 394 AD, Emperor Theodosius abolished the games. He was a Christian and he did not believe in the Greek god Zeus. ஸோ 394 ADயில் அங்கே ஒரு ராஜா இருந்தார், கிங் இருந்தார், அதான் எம்பரர் அப்படின்றாங்க. ஸோ தியோடோசியஸ்னு அவர் பேர். அவர் வந்து இந்த கேமை இனிமேல் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடாது, இது ஸ்டாப் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்டியன். ஸோ அவர் ஜீசஸ் கிரைஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறவர், இந்த காடை பிலீவ் பண்ணாதனால நீங்கள் வந்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மேன், அவர் பேர் பேரோன் பியர் டே அப்படின்னு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம மறுபடியும் ஒலிம்பிக் கேம்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷம் அப்புறம் நம்ம மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சா, இந்த க்ரீஸோட கேபிட்டல் ஏத்தன்ஸ், அங்கே 1896 ஃபஸ்ட்டு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே என்ன ஆயிடுச்சு, எவ்ரி 4 years ஒன்ஸ் வந்து இந்த கேமை கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் வார் பீரியட்லாம், அந்த வேர்ல்டு வார்லாம் நடந்துச்சு இல்லையா, ஸோ அந்த வார் டைம்லலாம் என்ன பண்ணிடுவாங்க, இந்த கேமை நடத்தாமல் ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் வருது, எல்லாம் சண்டை போடுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்கன்ட்டு இந்த கேமை வந்து நடத்தாமல் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்லி மென் மட்டும்தான் அலௌடான். ஸோ வந்து மென் மட்டும்தான், பாய்ஸ் மட்டும்தான் அலௌடான். அதுக்கப்புறம் தான் 1922 உமனையும் கேர்ள்ஸையும் அலௌட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சா, நிறைய உமன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய மெடல் வந்து வின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன ஆகும், எவ்ரி 4 years ஒன்ஸ் வந்து இந்த கேம் நடக்கும். பட் வேறு இடத்துல, ஒரே இடத்துல நடக்காது, வேறு கண்ட்ரியில் வேறு இடத்துல தான் இது நடக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 வின்னர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ப்ரைஸ் தருவாங்க. ஃபஸ்ட் ரேங்க், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வர்றவங்க மட்டும்தான் அந்த ப்ரைஸ் தருவாங்க. ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு கோல்டு, செகண்ட் வரவங்களுக்கு சில்வர், தேர்டு வரவங்களுக்கு பிரான்ஸ். இந்த ப்ரைஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒலிம்பிக் டார்ச் அப்படின்னு இருக்கும், ஒரு லைட்டட் டார்ச் ரைட் சைடில் உங்களுக்கு தெரியுதா, அந்த கையில் வந்து ஒரு தீப்பந்த மாதிரி வச்சுருக்காங்க பாரு, அதுக்கு பேர் தான் ஒலிம்பிக் டார்ச் அப்படின்வாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேமில் இருக்கக்கூடிய ரிலே டீம் அப்படின்வாங்க. ஸோ அது ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி இருக்கும், கையில் ஒரு குச்சியை கொடுத்து அதை ரன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரே டீமில் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் மாறி அந்த குச்சி மாறும். அந்த குச்சியை கொடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு வர பிளேட்டை அந்த குச்சியை வாங்கி திருப்பி ஓடணும், இன்னொருத்தவங்களை கொடுக்கணும், அவங்க வாங்கிட்டு ஓடணும். ஸோ மாதிரி 4 பேர் இருப்பாங்க ஒரு டீமில். ஸோ அது மாதிரி ப்ளே பண்ணணும். ஸோ அதை ரிலே டீம் அப்படின்வாங்க. ஸோ அந்த டீம் பிளேயர்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரன்னர்ஸ் வந்து கிரீஸுக்கு போய் அங்கேருந்து அந்த தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு வருவாங்களாம். அந்த வந்து அந்த லைட்டு டார்ச்சை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஏன்னா வந்து இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, கிரீஸில். ஸோ அதனால் அங்கேருந்து அந்த டார்ச் எடுத்துகிட்டு வருவாங்களாம். அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஒலிம்பிக் மீட் நடக்கிற வரையும் அது அந்த பேர்ன் ஆகிட்டே இருக்குமா. அந்த கேம்ஸ் எவ்வளோ நாள் கண்டக்ட் ஆகுதோ அவ்வளோ நாளும் அது என்ன ஆகுமா, அந்த ஒலிம்பிக் அந்த ஃபயர் வந்து அது பேர்ன் ஆகிக்கிட்டே இருக்குமா. அது முடிஞ்ச அப்புறம் தான் அதை வந்து ஆஃப் பண்ணுவாங்களாம். சரியா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது, த ஒலிம்பிக் கேம்ஸ் காட் த நேம் ஃப்ரம், எங்கேருந்து இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு நேம் கிடச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. மவுண்ட் ஒலம்பஸ், கிரீஸில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஒலம்பஸ்லேருந்து அதை எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அங்கே தான் அந்த மவுண்டன் கீழே தான் அந்த கேம்ஸ் நடந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த மவுண்டன் பேரையே இந்த கேம்ஸ்க்கு வச்சுட்டாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
செகண்ட் ஒன், த கேம்ஸ் ஆர் ஹெல்ட் ஒன்ஸ் இன், இந்த கேம்ஸ் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ், 4 வருஷத்தில் ஒரு வாட்டி நடக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் ஒன், த கேம்ஸ் வேர் ஹெல்ட் இன் மாஸ்கோ, இன் மாஸ்கோவில் இந்த கேம்ஸ் நடந்துச்சு. அது எந்த வருஷம் அப்படின்னு கேட்குறாங்க. 1980 மாஸ்கோவில் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், ஒலிம்பிக் 2000 வாஸ் ஹெல்ட் இன் சிட்னி, ஆஸ்திரேலியா. ஸோ 2000 வருஷத்தில் வந்து ஒலிம்பிக் நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு? ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி அப்படின்ற இடத்துல நடந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன், இன் 1992 த கேம்ஸ் வேர் ஹெல்ட் இன் ஸ்பெயின். ஸோ 1992 இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் எங்கே நடந்திருக்கா? ஸ்பெயின் நாட்டில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிக்ஸ்த் ஒன், வேர் த கேம்ஸ் எவர் ஹெல்ட் இன் இந்தியா. இந்தியாவில் இந்த கேம்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதுவரையும் இந்தியாவில் ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்ததில்லை. ஏன்னா அதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படும். ஸோ அதனால் இன்னும் இந்தியாவில் அது நடக்கலை. சரிங்களா? ஸோ நோ. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், ஹவு மெனி ப்ரைஸஸ் ஆர் கிவன் ஃபார் ஈச் ஈவெண்ட். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் எவ்வளோ ப்ரைஸஸ் தருவாங்க? நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 ப்ரைஸ் தான் தருவாங்க. ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட். ஃபஸ்ட்டுக்கு கோல்டு, செகண்டுக்கு சில்வர், தேர்டுக்கு பிரான்ஸ். 3 ப்ரைஸஸ் தான் தருவாங்க ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். எய்த் ஒன், ஃப்ரம் வேர் இஸ் த லைட்டர் டார்ச் கேரிட். எங்கேருந்து அந்த ஒலிம்பிக் டார்ச் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிரீஸ் நாட்டிலேருந்து. ஏன்னா கிரீஸ் தான் அந்த ஒலிம்பிக் கேம்ஸோட ஆரிஜின் இல்லையா, அங்கேருந்து தான் அந்த ஒலிம்பிக் கேம்ஸே ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் அந்த கிரீஸ் நாட்டிலேருந்து தான் அந்த ஒலிம்பிக் டார்ச்சை எடுத்துகிட்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நைன்த் ஒன், ஹவு லாங் டஸ் த டார்ச் பேர்ன். எவ்வளோ நாள் அந்த டார்ச் வந்து பேர்ன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நாள்? டியூரேஷன் ஆஃப் த கேம்ஸ் மீட். ஸோ அந்த கேம்ஸ் எவ்வளோ நாள் நடக்குதோ அவ்வளோ நாளும் அந்த டார்ச் வந்து பேர்ன் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10th ஒன், வாட் ஹேப்பன் டு த கேம்ஸ் டியூரிங் த வார் பீரியட். ஸோ வார், இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் வந்தப்போ அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அந்த டைமில் இந்த கேம்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க, அதை நிறுத்தி வச்சுட்டாங்க, அது நடக்கலை. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 11th ஒன், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மேரத்தான் ரேஸ் இன் த ஒலிம்பிக் கேம்ஸ். ஒலிம்பிக் கேம்ஸில் மேரத்தான் ரேஸ் அப்படின்னு ஒரு ரேஸ் இருக்கும். அந்த ரேஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் அந்த ரேஸில் ரன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. 42.19 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 12th ஒன், இன் ஹூஸ் ஹானர் வேர் த கேம்ஸ் ஹெல்ட். யாருக்கு மரியாதை கொடுக்குற விதமாக இந்த கேம்ஸை வந்து கிரீஸில் நடத்துனாங்கன்னு கேட்குறாங்க. யாருக்கு மரியாதை கொடுக்குற விதமாக? க்ரீக் காட் ஜியூஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அந்த க்ரீக் காட் ஜியூஸ்க்காக தான் இது ஏன்ஷியன் கிரீஸில் வந்து இந்த கேமை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். 13th ஒன், கிவ் த நேம்ஸ் ஆஃப் 2 இந்தியன் கேர்ள் அத்லெட்ஸ் who took part in the Olympic Games in 1984. 1984 ஒலிம்பிக் கேம்ஸில் 2 இந்தியன் கேர்ள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வலசம்மா அண்ட் பிடி உஷா, இதான் அவங்க நேம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 14th ஒன், ஹூ டெக்ளேர்ட் ஓப்பன் த 1984 ஒலிம்பிக் கேம்ஸ். 1984 வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்துச்சு. லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய இடம். ஸோ அப்போ யூஎஸ்ஏல இருக்க பிரசிடென்ட் யார்? இவர் தான், பிரசிடென்ட் ரீகன்றவர். ஸோ அப்போ இருந்த பிரசிடென்ட் தான் அந்த கேமை வந்து ஓப்பன் பண்ணி வச்சார், ஸ்டார்ட் பண்ணி வச்சார். ஸோ ஓகே, ஸோ இதோட இந்த செஷன் முடியுது. ஸோ செஷனை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படிச்சுட்டு வாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ்.